நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட சில தகவல்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது யாருக்கு உண்டான கேள்வி அப்படின்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்கள் பற்றின கேள்வியும், அதே சமயத்தில் அடுத்ததாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய கோரிக்கை சார்ந்தும், அவர்கள் மீது போராட்டம் நடத்திய போது தொடுக்கப்பட்ட வழக்குகள் சார்ந்தும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டுருக்காங்க. அதற்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர் சொன்ன பதில் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக கேளுங்க. அதில் பதில் இருக்குது, சரிங்களா? பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது தான் அப்படிங்கிற பதில் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் நிதி நிலைமை சரியான பின்னாடி பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலாக தான் சொல்லியிருக்கிறார், சரிங்களா? முழுமையாக பாருங்கள். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய கோரிக்கை சார்ந்து அவர் சொன்ன பதில் இந்த வீடியோ பதிவோட இறுதியில் இருக்குது. முழுமையாக கேளுங்க, பாருங்கள். 24,000 ஆப்சன்டீஸ் இருக்கிறது. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக 44,800 பேர்கிட்ட வந்திருக்கிறதுல. ஸோ இதை நாங்கள் பொதுவாக அடுத்த தேர்வு இமிடியேட் தேர்வு நம்ம ஜூலையில் ஒன்று நடத்துவோம், செப்டம்பர் ஒன்று நடத்துவோம் நம்ம அதை. ஸோ இந்த குழந்தைங்களை அதுக்கு முன்பு, ஏன்னா எப்படி ஒரு 1,90,000 பேரை இடைநிற்றலாக இருக்கின்ற மாணவர்களை கண்டுபிடிச்சி மீண்டும் பள்ளிக்கு நம்ம கொண்டு வரதுல பள்ளி கல்வித்துறை வெற்றி பெற்றிருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி எழுதாமல் இருக்கின்ற குழந்தைங்களோட நிலை என்ன, அவங்க எதனால் வரவில்லை, ஸோ இதெல்லாம் அலசி ஆராய்ந்து அவர்களை உத்வேகப்படுத்தி அவங்க மீண்டும் உடனடியாக ஒரு எக்ஸாம் எழுதுவதற்கு என்னென்ன செய்யுமோ அதை கண்டிப்பாக பள்ளிகள். எம்எஸ்ல நீங்க நடந்தது பத்தி ஆசிரியர் பெருமக்கள் குற்றச்சாட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களா, இல்லைன்னா முன்னெடுத்து வைக்கிறார்களா? நிறைய பள்ளிகள்ல புல் இயரும் வராத பசங்களுக்கு எம்எஸ் ஆட்டோமேட்டிக்கா ப்ரமோட் பண்றாங்க. எந்த நம்ம சட்டத்துக்கு அகைன்ஸ்ட் நீங்க சொல்றீங்க. நம்ம கொரோனா காலத்துல இன் வாட் பேசிஸ் வி ரெடியூஸ் த சிலபஸ் 35% குறைச்சோம், 40% குறைச்சோம் இருக்கு இல்லையா? ஸோ பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன், அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ கொரோனால 2 வருஷமா பள்ளிக்கூடம் நடத்தாத போது நம்ம குறைக்கணும். இதுவரைக்கும் குறைச்சதே கிடையாது. இந்த மாதிரி நம்ம என்ன 100% நடந்துருச்சு. சில ரிலாக்ஸேஷன் மூலமா தான் அந்த குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. கண்டிப்பா நம்ம டிபார்ட்மெண்ட்ல லுக் இன்டு தட். கண்டிப்பா நடக்கும். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல நார்மல் ஸ்கூல்ஸ் எப்படியோ அந்த மாதிரி தான் நடக்கும். சனிக்கிழமை நம்ம போர்ஷனை கவர் பண்ணணும்னா கண்டிப்பா சனிக்கிழமை நடக்கூடாது. இருக்கு 2-10 days. தனியார் பள்ளிகளில் ஃபீஸ் கட்டாத மாணவர்கள் அடுத்த பள்ளியை சேர்க்கறது சில சிரமங்கள் இருக்கிறது பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தனியாருக்கு நேற்று கூட நான் கும்பகோணத்துல ஒரு பேட்டியில சொன்னேன். நான் தனியார் பள்ளிகளுக்கு தொடர்ந்து வைக்கிறது வேண்டுகோளாக தான் வைக்கிறேன். சில நேரத்தில் கைமீறி போகும் தான் நம்ம அவங்களை எச்சரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அவங்க சொல்லும் பொழுதே சார் ஃபீஸ் கட்டாமல் போகும்போது நாங்கள் வேறு எப்படி தான் சார் நாங்கள் இது பண்ண சார், நீங்கள் நடத்துறதே ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், குழந்தைங்க படிக்க வரணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு தான் நீங்கள் நடத்துறீங்க. நீங்கள் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் வளரணும், இல்லைன்னு சொல்லவில்லை. பட் அதுக்காக நீ ஃபீஸ் கட்டினா தான் உனக்கு கிளாஸ் கொடுக்குறேன், நீ ஃபீஸ் கட்டினா தான் டிசி கொடுப்பேன், நீ ஃபீஸ் கட்டினா தான் உனக்கு அடுத்த கிளாஸ் ப்ரமோட் பண்ணு. தயவுசெய்து அந்த இடத்துல கை வைக்காதீங்க. குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. எங்களை ஏதாச்சும் எப்போ உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. கோர்ட் ஆர்டே சொல்லுது 75-85% வாங்கினா போதும், அதே 3 தவணை முறையாக நீங்கள் வாங்கினா போதும்னு சொல்லுது. பட் அதே மீறி எங்களுக்கு உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எனக்கு தெரிகின்றது. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அடிக்கடி சொல்றதான், ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனாலும் சரி, எங்கள் டிபார்ட்மெண்ட் நாங்கள் 5 பேரும் சேர்ந்தாதான் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். அதுல நீங்க ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸா நீங்க பிரைவேட் செக்டர் சரிங்க. தயவு செய்து அந்த மாதிரியான அந்த குழந்தைங்களுக்கு நீங்க வலியுறுத்தாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் அறிவிப்பு ஏப்ரல் 5ஆம் தேதி வந்திருக்கு. ஒரு மாதம் கடந்த நிலையில இன்னும் அரசாணை வெளிவரல. எப்போ அரசாணை வெளிவரும்? அரசாணை என்ன வெளிவரல, அரசாணை என்ன வெளிவரவில்லை, உண்மைதான். அதுக்கான குழுக்கள் ஏற்கனவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நம்ம ஜியோ வந்தாலும் எங்களால் புரியுது. ஆல்மோஸ்ட் மோர் தென் 11 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அதுல. பட் அதனால இது சிஎம் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது அதுலேருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங் சொல்லலாம். டெஃபினட்டாக இது கண்டிப்பாக இப்போ நீங்கள் கேட்குறீங்களா எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க சிஎம் ஆஃபீஸில். கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவிப்பு கொடுத்துருக்கோம். நம்ம அதுக்கான பேக் ஒர்க், ஏன்னா இது ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஃப்ளெட்ஜாக போகணும். மாண்பு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லும் போது
21 மாநகராட்சியில 25 இடத்துல நாங்க ஆரம்பிப்போம்னு சொல்லியிருக்கோம். நகராட்சியில் ஆரம்பிப்போம், வெகு தொலைவில் இருக்கின்ற கிராமத்துல ஆரம்பிக்கப்படும் இனிஷியலா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேக் ஒர்க் கொஞ்சமா எடுத்தோம், ஒரு வாரம் கொடுத்தோம், ஒரு மாசம் கொடுத்தோங்கிறது இல்லாமல் அதுக்கான பேக் ஒர்க் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுல நிறைய என்ஜிஓஸ் எப்படி பண்றாங்கன்னு இன்னைக்கு வந்து ஸ்டடி பண்றதுக்காக இப்படி நம்முடைய இல்லம் தேடி கல்வியை சார்ந்திருக்கின்ற ஐஎஸ் இளம்பகத் சார்ட்டை வந்து நாங்க பண்ணித்திருக்கோம். அவர் இதுக்கான ஒரு ஃபீல்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப ஷார்ட்டா போயிடும் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மாண்பு முதலமைச்சர் மிகப்பெரிய ஸ்கீம் இது, எல்லா பத்திரிகைக்காரர்களுமே நீங்க பாராட்டுனீங்க, அது முதல்ல என்னோட நன்றி. அந்த ஸ்கீமை கொண்டு வரும்போது அது மாண்பு முதலமைச்சர் தேதி சொல்லி அவருக்குன்னு என்ன சென்டிமெண்ட் வச்சு என்ன தேதி சொல்றாங்களோ அந்த தேதியில கண்டிப்பா ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஃபிளெஜ்டா போனுங்கிறதுக்காக அந்த பேக் ஒர்க்கு வந்து நம்ம ஐஎஸ் டைமிங் ஒன்றும் மாற்று கருத்து இருக்காது, அதே டைமிங் தான் இருக்கும். 8:30 மணிக்கு குழந்தைங்க சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு கிளாஸ்ல உட்கார மாதிரி தான் இருக்கும். 165 ஜியோக்கு முன்னால கோச்சிங் போட்டவங்க வந்து இந்த பணி வரமுறை சொல்லி ஒரு கேஸ் வச்சு அவங்க பணி வரமுறை எய்டட்ல கேக்குறீங்க. எய்டட்ல ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தை எனக்கு தெரிஞ்ச அதுக்கான ஒரு வழக்கு இருந்து அதான தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு 101 என்னைக்கா இருந்தாலும் சரி நாங்க வந்து அதை நாங்க ரத்து பண்ணுவோம். ரத்து பண்ணுவோம். அதற்கான டிஸ்கஷன் வந்து ஏற்கனவே வந்து டைரக்டர்ஸ் லெவல்ல கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே. இதை கன்சல்டேட் பண்ணி நம்ம ஏற்கனவே எஸ்எல் டைம் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மிக விரைவில் அதுக்கான அறிவு மாணவர்களுக்கு நிறைய இருக்கு. என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் சொல்றீங்களா, இது ஃப்ரீ. அது வந்து ஸ்கூல்ல என்னைக்கு திறக்குதோ அதுல இருந்து 1 மந்த்துக்குள்ளார அது எல்லாமே வந்து எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை கொடுத்துருவோம் ரவி நாங்க. ஆனா 1 மாசத்துக்குள்ளார நாங்க என்னென்ன சொல்லியிருக்கோம், ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அது எல்லாத்துக்குமே அந்த 1 மாசத்துக்குள்ளார போயிட்டு எப்படி நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பிப்பேன் நான் ஜூன் 13 இருந்து. அதுல இதையும் நான் பார்த்துட்டு வருவேன். இருக்கு கல்வித்துறை சார்ந்து அதெல்லாம் எப்ப நிறைவேறும்ன்றது எதிர்பார்ப்பார்கள். பகுதி நேரம் உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் வந்து தேர்தல் அறிக்கை சொல்லும் போது சொல்றதுதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க என்னென்ன கொடுத்துருக்கோமோ அனைத்தையும் நாங்க வந்து படிப்படியாக நிறைவேற்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய பைனான்ஸ் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நிதி பற்றாக்குறை இந்த 1 வருஷத்துல ஆல்மோஸ்ட் 4.61% இருந்தது 3.8 நம்ம குறைச்சிருக்கோங்கும் போது வருவாயை பெருக்கி இருக்கணும்னு அர்த்தம். இது எல்லா செக்டரையும் உள்ளடக்கிய ஒரு கவர்மெண்ட் இது. கண்டிப்பாக நம்மளுடைய நிதி நிலைமை எப்படி சரி செய்யப்படுகின்றதோ அப்பொழுது முதல் வேலையாக நம்ம 17 ஆசிரியர்களுக்கான அந்த என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தோமோ அதை நாங்கள் 5.25 லட்சம் கோடி நிதிநிலைகளை தான் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்தோம். அப்ப இவ்வளவு திட்டத்துக்கு அவங்களால நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தர் தலையிலும் 75,000 ரூபாய் கடன் வச்சுட்டு தான் போயிருந்தாங்க அவங்க. ஆனால் அதை இன்றைக்கு சீர் செய்கிற விதமா அந்த 1 வருஷத்திலேயே தன்னுடைய நிர்வாக திறமையில மாண்பு முதலமைச்சர் எந்த அளவுக்கு வரிப்பட்ட நம்முடைய வருவாய் பட்டவரை வந்து எந்த அளவுக்கு குறைச்சிருக்காரு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இதை செய்கின்ற முதலமைச்சர் அதையும் கண்டிப்பாக செய்யறாங்க. போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 600 பேருக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வித்ரா பண்ணல, அவங்களுடைய அந்த கோரிக்கைகளை சில வச்சுக்கிறாங்க. டெட்டு முடிச்சவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். முடிச்சுட்டு திரும்பி வந்து நீங்க மீட்டிங் வரணும்னா திரும்பி எக்ஸாம் எழுதணும். அந்த ஜியோ வச்சு பண்ணுவோமா? 49 ஆகுது 149 பார்த்துக்கலாம். அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து